Hi students, welcome to our channel. Class 10 CBSE previous year questions பார்க்க போறோம். இன்னைக்கு circles பார்க்க போறோமா. அதுல board exam MCQs பார்க்க போறோம். First பாருங்க CBSE 2024ல region 3ல இந்த question கேட்டிருக்காங்க. Maximum number of common tangents that can be drawn into two circles intersecting at two distinct points. So common tangents intersecting at two distinct points கொடுத்திருக்காங்க. So இந்த diagram பார்த்துக்கோங்க. ஸோ இன்டர்செக்ட் ஆகுதுன்றது ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த மாதிரி ரெண்டு சர்க்கிள்ஸ் இப்படி இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ காமனாக டேஞ்சன்ஸ் ரெண்டுத்துக்கும் சேர்த்துன்னு சொல்லும்போது இப்படி. ஸோ இது டேஞ்சன் 1. ஸோ டேஞ்சன் 2 நமக்கே தெரியும். டேஞ்சன்னா ஸ்ட்ரெயிட் லைன் டச்சஸ் அ கர்வ் அட் ஒன்லி ஒன் பாயிண்ட். ஸோ அப்போ ரெண்டு டேஞ்சன் தான் இருக்க முடியும். ஸோ 2 தான் ஆன்சர். கிளியராக செக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த டயக்ராம்ன்றது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதுவுமே 2024ல் ரீஜன் 3லேயே கேட்ட கொஸ்டின். ஃபிகர் கொடுத்துட்டாங்க, டயக்ராம் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓ வந்து சென்டர் ஆஃப் த சர்க்கிள். எம்என்ன்றது கார்டு, உங்களுக்கே தெரியும் கார்டுனா என்னென்னு. அகெயின் லைன் வந்து டச்சஸ் டூ பார்ட்ஸ் ஆஃப் த சர்க்கிள். சர்க்கிளில் ரெண்டு பார்ட்லேயும் என்ன பண்ணணும், டச் ஆகிருக்கணும். ஸோ அப்போ இங்கே எம்என்ன்றது ஒரு கார்டாக இருக்குது. ஸோ தென் வாட் இஸ் இட் டேஞ்சன்ட் எம்எல். எம்எல் தான் இங்கே டேஞ்சன்ட். இந்த எம்எல்ன்ற டேஞ்சன்ட்டில் ஆங்கிள் வந்து 75 டிகிரி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆங்கிள் எம்ஓஎன் இந்த ஆங்கிள் தான் கேட்குறாங்க. சரியா? ஸோ அப்போ என்னென்னலாம் பண்ணணும்? ஸோ எம்எல் டேஞ்சன்ட்ன்றதுனால ஓஎம்எல் இந்த இடம் ஃபுல்லாக வந்து 90 டிகிரி ஒத்துக்கிறீங்களா? ஸோ இந்த இடம் இது ஃபுல்லாக 90 டிகிரி வரும். ஸோ அப்போ ஓஎம்என் இந்த குட்டி ட்ரையாங்கிளில் இருக்கிறது மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இது ஓவராலாக 90 டிகிரி இருக்குது. எது 90 டிகிரி இருக்குது? இந்த ஃபுல் இது 90 டிகிரி இருக்குது. அப்போ இது 70 இருக்குது. அப்போது இந்த இடம் பார்த்தீங்கன்னா 90 மைனஸ் 70. ஸோ இந்த ஆங்கிள் மட்டும் 20 டிகிரி வருமானு பாருங்கள். அதுதான் எழுதியிருக்காங்க, ஆங்கிள் ஓஎம்என் 20 டிகிரி. இப்போ 90ல் இந்த 70 சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு இது கிடச்சிரும். தென் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கம்மா. ஸோ அப்போ இது 20 டிகிரியாக இருக்குது அப்படின்னா இது சர்க்கிள், இது வந்து வாட் சென்டர் ஆஃப் த சர்க்கிளில் தான் இது வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இது 20 ஆங்கிள் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அப்போது இந்த ஓஎம்மும் ஓஎன்னும் ஈக்குவல் சைடு. ஸோ ஓஎம் ஓஎன் ரெண்டுமே ரேடியஸ், அதனால் ஈக்குவலாக இருக்கும். இப்போ இதை 20 டிகிரின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஓஎனுக்கு ஆப்போசிட்டில் இருக்க, அப்போ இதுவும் 20 டிகிரியாக தான் இருக்கும். ஏன்ப்பா? இது உங்களுக்கே தெரியும், 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம், ஈவன் லோவர் கிளாஸஸில் படிச்சிருக்கோம். ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்குது, அப்போது அதோட ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஓகே, சைட்ஸ் ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல்னு கான்செப்ட். அதுதான் ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல். அதுக்கப்புறம் என்ன, ரைட்டாக இது போட்டால் போதும், இந்த ரெண்டு ஆங்கிள் தெரிஞ்சிடும். இது ஒன்று 20 டிகிரி, மகிழ்ச்சி. இதுவும் 20 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிள் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போட்டு சொல்லிடுவீங்க. இது வந்து 180லேருந்து இந்த 20 சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 140 டிகிரி வரணும். ஸோ ஆப்ஷன் பி 140 டிகிரி தான் கரெக்டு. புரியுதாப்பா? ஸோ சிம்பிளாக இந்த சமம் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் ப்ரீஃபாக. பட் சிம்பிளாக இந்த இடத்துல வந்து 20 வருது, இதுவும் 20 இதுவும் 20, ரெண்டு 20 இருந்தால் 40. 180ல் 40 சப்ராக்ட் பண்ணிடுங்க, 140 டிகிரி வந்துடும், அவ்வளோதான். ஸோ அடுத்த கொஸ்டின். ஸோ ரெண்டு கொஸ்டின் ரீஜன் 3ல பார்த்தோம். இது வந்து ரீஜன் 4 2023, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இதே மாதிரி டேஞ்சன்ட் பிக்யூ வந்து டேஞ்சன்ட்டில் இருக்குது. சென்டர் ஓ, ஆங்கிள் ஓபிக்யூ வந்து எக்ஸில் இருக்குது. ஓபிக்யூ இது வந்து எக்ஸ், பிஓக்யூ ஒய். தென் இந்த எக்ஸையும் ஒய்யும் ஆட் பண்ணுற ஆங்கிள் எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பிக்யூன்றது டேஞ்சன்ட், கியூ டு த சர்க்கிள், ஓக்யூன்றது ரேடியஸ். ஸோ ஓக்யூவும் பிக்யூவும் பெர்பெண்டிகுலராக இருக்குது, இது 90 டிகிரியில் இருக்குது. அப்படின்னும் போது ஆங்கிள் ஓக்யூபி வந்து 90 டிகிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இருக்கும். ஸோ ஒன்ஸ் இது 90 டிகிரி அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சப்பா. ஸோ அதுதான் 90 டிகிரி தெரியுமே, தியரம் 10.2. ஸோ அதை வச்சு நம்ம இது ஆங்கிள் தியரம் 10.1 அந்த சென்டர்லேருந்து வரும்போது ஓகேவா. ஸோ அது வந்து 90 டிகிரி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ட்ரையாங்கிள் ஒன்று 90. இது 90, இது 90. அவன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் கேட்குறான். ஸோ அப்போ 90 டிகிரி இந்த பிஓக்யூன்ற ட்ரையாங்கிளில் 90 டிகிரி ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல்ஸ் டு 180 டிகிரி. அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல்ஸ் டு 180 மைனஸ் 90 டிகிரி. 90 டிகிரி வருமானு செக் பண்ணிக்கணும். ஸோ சிம்பிளாக இது 90. ஸோ இது 90னா பேலன்ஸ் ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணால் 90 வரணும். அதுதான் எக்ஸ் ப்ளஸ் ஒய் 90 டிகிரி, பி தான் ஆன்சர். கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்கப்பா.
ஸோ டிஏ tangent to the circle center OT வந்து 4 சென்டிமீட்டர். இங்கே ஆங்கிள் ஓடிஏ வந்து 30 டிகிரி, இது 30 டிகிரி, இது வந்து 4 சென்டிமீட்டர். லென்த்து டிஏ வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த லென்த் ஆஃப் த டிஏ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இதுதான் விஷயம். ஸோ யூ ஹவ் டு யூஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது டிஏன்றது டேஞ்சன்ட், ஓஏன்றது ரேடியஸ். ஸோ டிஏ டேஞ்சன்ட்டும் ஓஏ ரேடியஸும் நம்ம அப்ளை பண்ண போகிறோன்ற பட்சத்தில் அப்போ இந்த இடத்துல வந்து 90 டிகிரி வருமா? ஓஏடி இந்த இடம் 90 டிகிரி. அப்போ ட்ரையாங்கிள் ஓஏடி எடுத்துக்கோங்க. ஸோ டிகிரி வந்து காசு எடுத்துக்கோங்க. ஸோ ஏன் காசு எடுக்கிறீங்கன்னா அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனியஸ் வரும். ஏற்கனவே ஹைபாட்டனியஸ் இருக்குது, அட்ஜசன் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. அதாவது நீங்கள் டிஏ கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஆங்கிள் காஸ் தான் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஸோ காஸ் அப்ளை பண்ணுங்கள். அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனியஸ். ஸோ டிஏ பை ஓடி. டிஏன்றது வந்துட்டு வாட், இந்த டிஏ வந்து டிஏ தான். காஸ் 30 வந்து √3/2/4. ஸோ அப்போ √3/2 ஈக்குவல் டு டிஏ பை 4. இந்த டிவிஷன் 4 அங்கே போனால் மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். அப்போ √3/2 இன்ட்டு 4 ஈக்குவல் டு டிஏ. கேன்சல் பண்ணுங்கள். ஸோ வில் கெட் த ஆன்சர் 2√3. ஓகேவா? ஸோ இதே தான். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்ப்பா. 2023 ரீஜன் 4. இதே மாதிரி லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் drawn to a circle, ரேடியஸ் வந்து 9 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க, பாயிண்ட் வந்து 41 சென்டிமீட்டர் ஃப்ரம் த சென்டர். ஸோ அப்போது இதே மாதிரி தான் பெர்பெண்டிகுலர். ஸோ உங்களுக்கே தெரியும் இந்த இதெல்லாம் 90 டிகிரி வரும். தியரம் 10.1. ஓகேவா? ஸோ இப்போ என்னென்னா ஏற்கனவே ரேடியஸ் வந்து 9 சென்டிமீட்டர், ஓஏ 9 சென்டிமீட்டர் தெரியும். அப்போ 41 சென்டிமீட்டர் ஃப்ரம் த சென்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ஓடியும் 41 சென்டிமீட்டர். ஸோ சிம்பிள் பைத்தாகரஸ் தியரம். ஸோ ஏன் சார் பைத்தாகரஸ் தியரம்? ஏன்னா 90 டிகிரி தெரியும், ரேடியஸ் 9 தெரியும், இது 41 தெரியும். அப்ளை பண்ணுங்கள். ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிஏ ஸ்கொயர். அப்போ 41 ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 ஸ்கொயர் ப்ளஸ் பிஏ ஸ்கொயர். 41 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1681 வரும்ப்பா. 9 ஸ்கொயர் வந்து 81மா. போத் யூ சப்ராக்ட் வில் கெட் 1600. இப்போ பிஏ ஸ்கொயர் 1600 போது பிஏ வந்து 40 சென்டிமீட்டர். ஸோ 1600க்கு ரூட் எடுத்திங்கன்னா 40 சென்டிமீட்டர். ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்றதை பாருங்கள். அவங்க அவ்வளோதான், தே ஆஸ்கிங் பிஏ ஒன்லி. ஸோ 40 சென்டிமீட்டரில் நம்ம க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம்பா. இதே மாதிரி ஒரு பிக்யூன்றது டேஞ்சன்ட், அதோட ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர், லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் பிக்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஓக்யூ வந்து 5 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்கப்பா. போன தடவை மாதிரி தான் ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ஸோ 30 டிகிரி கொடுத்துட்டாங்க. டேஞ்சன்ட் பிக்யூ கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ சார் எனக்கு வந்து பைத்தாகரஸ் தியரம் போடணுமா இல்லை வந்து ட்ரிக்னாமெட்ரி போடணுமா டவுட்டாக இருக்குதுன்னு சில பேர் கேட்பாங்க. போன சம்மில் பைத்தாகரஸ் தியரம் போட்டிங்க, இந்த சம்மில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு போன சம்மில் நம்ம ஏன் பைத்தாகரஸ் தியரம் போட்டோம்னு பாருங்கள். அவங்க வேறு எந்த அக்யூட் ஆங்கிளும் கொடுக்கல. அவங்க வந்து 90 டிகிரி சொன்னதுக்கப்புறம் 2 டேட்டா வேல்யூவே கொடுத்துட்டாங்க. ஒன்று 9, ஒன்று 41. அப்போ இன்னொன்று கண்டுபிடிக்கும் போது நம்மளால் என்ன பண்ண முடியும்? பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி போட்டுற முடியும். ஆனால் இங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆப்வியஸாக 90 டிகிரி கிடச்சிடும் டேஞ்சன்ட்ன்றதுனால. ஒரு டேட்டா தான் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் 5ன்னு. அதுக்கு அடுத்து எந்த டேட்டாவும் கொடுக்கல. ஆங்கிள் 30 டிகிரி இருக்குது. அப்போ 30 டிகிரி ஸ்டாண்டர்ட் ஆங்கிள்ஸ் நம்மளால் ட்ரிக்னாமெட்ரி போட முடியும். அதனால நம்ம ட்ரிக்னாமெட்ரி தான் போட்டோம். சரி சார், அப்போ எந்த ரேஷியோ சார் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரேஷியோஸ் யூஸ் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரேடியஸ் வந்து இங்கே இருக்குது 5. அப்போது ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட். ஸோ ஆப்போசிட் கண்டிப்பாக வேணும். இப்போ இதுதான் 90 டிகிரி. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஹைபாட்டனியஸ் வேணுமா இல்லை இந்த கியூபின்ற அட்ஜசன்ட் வேணுமானா கொஸ்டினை படிங்க. பிக்யூ தான் வேணும். ஸோ அப்போ இது வந்து ஹைபாட்டனியஸ், இது வந்து அட்ஜசன்ட். கிளியராக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ tan θ யூஸ் பண்ணுவோம். ஏன் tan θ யூஸ் பண்ணணும்? ஏன்னா நமக்கு இதில் வந்து ஆப்போசிட்டுன்றது கொடுத்துட்டாங்க, அதுதான் 5 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் கண்டுபிடிக்க போகிறதுன்றது இது ரைட் ஆங்கிள்ன்றதுனால இது ஹைபாட்டனியஸ், கண்டுபிடிக்க வேண்டியது அட்ஜசன்ட். ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் டுகெதர் என்னன்னு பாருங்கள். ஆப்போசிட் அட்ஜசன்ட் ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறது tan θ. ஸோ அப்போ tan அப்ளை பண்ணுங்கள். tan 30 டிகிரின்றது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் ஓபி பை ஓக்யூ. ஸோ tan 30 வேல்யூ போட்டுருங்க 1/√3. ஸோ அப்போது அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டிவிஷனில் இருக்க பிக்யூ அங்கே போனால் மல்டிப்ளிகேஷன் பிக்யூ
ஈக்குவல் டு 5√3. 5√3 ஆப்ஷனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஆப்ஷன் ஏ கிளியரான்றதை செக் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ இப்போ கொஞ்சம் பின்னாடி 2020 கேட்ட கொஷின்ஸ் போயிடும். ஸோ இது இதே மாதிரி எக்ஸ்டர்னல் பாயிண்ட்டை ஆங்கிள் QPR வந்து 90 டிகிரி கொடுத்துட்டாங்க. தென் தே ஆஸ் ரேடியஸ் வந்து 4 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. PQ கேட்குறாங்க. இங்கேயும் அதே விஷயந்தான். ஸோ 90 டிகிரி அண்ட் ஒரு ரேடியஸ் தெரியும், கரெக்டாக? ஸோ இது மட்டும் வச்சு நம்மளால் சம் போட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டக்குன்னு பார்க்கும்போது எப்பா ஆங்கிளே கொடுக்கலையப்பா, நாப்பா நீங்கள் வெறும் 90 டிகிரி வெறும் ரேடியஸ் போட்டு வச்சா என்ன பண்ண முடியும்? ஒரு ஆங்கிள் கொடுத்தா போடலாம், இல்லை இன்னொரு ஒரு லென்த்தோட வேல்யூ கொடுத்தா பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பண்ணலாம். பட் இது ரெண்டுமே இல்லாமையும் நம்மளால் இந்த சம் போட முடியும் பை இந்த ரெண்டு ட்ரையாங்கிள், இந்த OQPயும் இந்த OQRும் ஆக்சுவலி பைசெக்டாராக இருக்கும். ஸோ அதனால் டிவைடிங் இன்ட்டு 2 ஈக்குவல் பார்ட்ஸ் தான். ஸோ இந்த ஆங்கிள் பைசெக்டார்னு இதை ப்ரூவ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது 90 டிகிரி இருக்குது. ஃப்ரம் த சென்டர் இந்த ஆங்கிள் வந்து பைசெக்டர். அது எப்படி ப்ரூவ் பண்ணுறாங்கன்னா, இது ரெண்டுமே கான்க்ருவெண்ட்டில் நம்ம பண்ண முடியும், SSS கான்க்ருவன்ஸ். ஸோ அப்போ இது எதுவுமே கான்க்ருவெண்ட்டில் இருக்குன்னா பை CPCT இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக தான் இருக்கும். ஏற்கனவே ஒரு 90 டிகிரி இருக்குது. அப்போ ரெண்டு ஈக்குவலாக இருக்குன்னா 90 டிகிரி ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ 2x ஈக்குவல் டு 180 டிகிரி, எக்ஸ் ஈக்குவல் டு 2x ஈக்குவல் டு 180 மைனஸ் 90, 2x ஈக்குவல் டு 90 டிகிரி, எக்ஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி. ஸோ அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது 45 டிகிரின்ற அந்த கான்செப்ட் தான் அந்த ரெண்டு ஆங்கிள் OPQவும் ஆங்கிள் OPRும் 45 டிகிரி. அது 45 டிகிரியே இருக்கிறதுனால இதுக்கப்புறம் உங்கள் வேலை ஈஸி. ஸோ எங்கே வந்து 45 டிகிரி? ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளுமே ஆங்கிள் OPQவும் இதுவும் 45 டிகிரி தான், ஆங்கிள் POQ இதுவும் 45 டிகிரி தான். ஸோ எதனாலும் நீங்கள் ஆங்கிளாக எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அதோட ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கணும். இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குன்னா அப்போ இது 4 சென்டிமீட்டர்னா இந்த QPயும் 4 சென்டிமீட்டராக தான் இருக்கணும். அதனால் 4 சென்டிமீட்டர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஸோ இங்கேருந்து அந்த டிகிரியை கண்டுபிடிக்கிறது தான் ஃபஸ்ட்டு விஷயம். ஒன்ஸ் நம்ம டிகிரியை கண்டுபிடிச்சிட்டோன்ற பட்சத்தில் நம்மளால் இந்த சம் பண்ண முடியும். இந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ்லாம் ப்ரூவ் பண்ண கூட அவசியம் இல்லை. இது கான்ஃபிடன்ஸில் பண்ண முடியும் தெரிஞ்சாலே நம்மளால் போட்டுடலாம். இது கான்ஃபிடன்ஸில் ஆகும். இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் கான்ஃபிடன்ட்னு சொல்ல முடியும். எந்த ரெண்டு ட்ரையாங்கிள்? OQPயும் அதே மாதிரி ORPயும் சொல்ல முடியும்னாலே we can solve this. சரி, ஸோ அதே மாதிரி ஸோ இந்த சம் என்ன அப்படின்னா, இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். எக்ஸ்டர்னல் பாயிண்டர் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு த டயமீட்டர் 2r. ஸோ சேம் வே பைத்தாகரஸ் தியரம் தான் இந்த சம்மும். ஸோ டயமீட்டர் 2rனு கொடுத்துட்டு ஜென்ரலைஸ்டாக கேட்கலாம் எக்ஸ்டர்னல் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே பண்ணதாம்மா OAPயில் பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுங்க. பட் இங்கே நம்பர் கொடுக்கல, ஒன்று 6 இன்னொன்று 2rனு வச்சுட்டு அதே பைத்தாகரஸ் தியரமில் யூஸ் பண்ணால் √3r கிடச்சிடும். இது ஒரு ஹார்ட் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அகெயின் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், AB வேல்யூ கொடுத்துட்டாங்க 4 சென்டிமீட்டர், எக்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் யூ ஹாவ் டு யூஸ் த பைத்தாகரஸ் தியரம் ஃபார் ஓவரால். ஒன்று 4 ஒன்று 3 இருக்கிறதுனால AC கண்டுபிடிச்சிடலாம் 5ன்னு. அந்த AC 5ஐ வச்சு அப்படியே சப்ராக்ட் பண்ணி போட வேண்டியதான். ஸோ இப்போ நான் வந்து AC வந்து 5க்கு தெரிஞ்சிச்சு, நான் AD கண்டுபிடிக்கணும். ABயிலேருந்து ADயை சப்ராக்ட் பண்ணணும், அப்போ எனக்கு BD கிடைக்கும். அப்போ 4லேருந்து இந்த எக்ஸை சப்ராக்ட் பண்ணால் 4 மைனஸ் எக்ஸ். அந்த மாதிரி ஒன்றா கண்டுபிடிக்க வேண்டியதுதான். AEயும் 4 மைனஸ் எக்ஸ், EC 3 மைனஸ் எக்ஸ். இந்த மாதிரி ஒன்றா கண்டுபிடிச்சி ஆட் பண்ணால் we are getting x வேல்யூ 1. ஏன்னா tangents drawn from an external point of circle are equal. ஸோ இந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? எது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றத நீங்களே செக் பண்ணுங்கள். AD இந்த AFும் ADயும் ஈக்குவலாக இருக்கும், CFும் ECயும் ஈக்குவலாக இருக்கும். இந்த மாதிரி யூ ஆர் ஃபைண்டிங்னா அப்புறம் AC கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ACனா என்ன? AF ப்ளஸ் FC. ஸோ கோத்ரூ பண்ணுங்கப்பா. டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அடுத்து என்ன டாபிக் போடணும், MCQs வேணுமா இல்லை கேஸ் ஸ்டடிஸ் வேணுமா, எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வேணுன்றதை கமெண்ட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கப்பா. ஸோ எவ்வளோ பேருக்கு இது யூஸ் ஆகுதுன்றத பொறுத்தா நான் டெய்லியும் வீடியோஸ் போடுறதை பற்றி நான் யூஸ் பண்ணுவேன். சரிங்களா? தேங்க்யூ.